ஹலோ காய்ஸ், வெல்கம் நம்ம சேனல் பேர் வந்து என் பேரே வச்சுட்டேன் தனுஷ்னு. நம்ம லோகோ வந்து ஃபிட் ஃபேம்னு வச்சுருக்கிறேன். ஃபிட் ஃபேம்க்கு மீனிங் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபிட்டான ஃபேமிலி, அதை தான் சுருக்கி ஃபிட் ஃபேம் அப்படின்னு வச்சுருக்கிறேன். ஸோ சைக்கிளிங் போயிட்டுருக்கேன், சேஃபாக தான் போயிட்டுருக்கிறேன். இடம் நல்லாயிருக்கு காய்ஸ். நாய் துரத்துது. நாய் ரொம்ப சவுண்டு போடுது காய்ஸ். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அவ்வளோதான் காய்ஸ், அப்படியே லைஃபு போயிட்டுருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இது ரொம்ப நாள் ஆசை காய்ஸ், இந்த மாதிரி ஒரு சைக்கிளில் ரொம்ப தூரம் போகணும்னு. இப்போ தான் வந்து அதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறேன் காய்ஸ், ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்கிறேன். நீ ஃப்யூச்சரில் வந்து சீக்கிரமாக ரொம்ப தூரம் போகலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது காய்ஸ். இதுதான் நம்ம சைக்கிள். அப்புறம் என் பேர் தனுஷ். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, லைஃப்பில் நிறையா பிளான் இருக்குது காய்ஸ். நிறையா ரொம்ப அதிகமான பிளானெல்லாம் போட்டு அப்புறம் அதெல்லாம் நடக்குமா என்ன அப்படின்னு தெரியாமல் கஷ்டப்பட்டு ஓவராக பிளான் போட வேணாம். சும்மா அதுக்கும் ஜஸ்ட் லைக் தட்னு வேணாம். அப்படியே நார்மலாக இருப்பேன் காய்ஸ், அவ்வளோதான். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குதுன்னு எனக்கே இவ்வளோ நாள் தெரியல. நல்லாயிருக்கு. அந்த இடம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஸோ அப்படியே வாக்கிங் போயிட்டு பேசுவோன்ட்டு வந்துட்டேன். லாஸ்ட்டாக எதில் விட்டேன்னா, தாடி எடுத்துட்டேன். கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது, பட் பரவாயில்ல. என்னோடய சின்ன வயசுலேருந்து நான் என்னவெல்லாம் ஆசைப்பட்டேன் அப்படிங்கிறது வந்து பதிவு பண்ணி வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அது இப்போ தான் டைமே கிடச்சிருக்கு. என்னென்னா, ரொம்ப சின்ன பையனாக இருக்கும்போது ஸ்கூல் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் 6th அந்த மாதிரி படிக்கும்போது வந்து என்ன ஆக போகிறேன்னு கேட்டால் சயின்டிஸ்ட் ஆவேன் அப்படின்னு சொன்னேன். அதை அப்படியே சொல்லிகிட்டு இருந்திருக்கலாம் போல். அப்படியாவது உருப்படியாக ஏதாவது ஆகிருப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பிஸ்னஸ் மேன் ஆகிறேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். பண்ணின மாதிரி நிறையா பிளான் எல்லாம் இருக்குது காய்ஸ். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்க தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தயக்கமாக இருக்குது, எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இப்படி என்னோடய ஃபேஸ் நானே பார்த்து பேசுகிறேன், அதுவும் நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு. நல்லா இருக்குது கைஸ், எனக்கு பிடிச்சிருக்கு. அப்படியே சைக்கிள் ஓட்டிக்கிட்டு ஃப்யூச்சரை பற்றி யோசிச்சுக்கிட்டு. ஆனால் ரொம்ப நாள் இப்படியே இருக்காதுன்னு தெரியும், கொஞ்சம் சீரியஸாக தான் போகணும். அதனால முடிஞ்ச அளவுக்கு அப்படியே கொஞ்சம் இன்னசென்ட்டாகவே இருந்துட்டோம்னா நல்லா இருக்கும் கைஸ், அவ்வளோதான். இப்போ வரைக்குமே நிறையா பிளான் இருக்குது கைஸ், அதுதான் பிரச்சனையே. நான் இன்னும் ஒரு ரூட்டை பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணல. ஏன்னா எனக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நான் எந்த ரூட்டை சூஸ் பண்ணாலுமே எனக்கு நல்லதாக தான் தோணுது. ஸோ அதில் எது பெஸ்ட்டு அப்படின்னு இன்னும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இருங்க கைஸ், கார் வருது, போகட்டும். போயிட்டாங்க. இது நல்லா தான் கைஸ். இருங்க, ஆங்கிள் செட் பண்ணிக்கிறேன். இது நல்லா இருக்குது, வியூவை பாருங்க, நல்லா இருக்கா? இந்த சேனலோட முக்கியமான நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னோடய லைஃப்பை வந்து எப்படியெல்லாம் பில்டு பண்ணுறேன், என்னெல்லாம் பண்ணுறேன், எப்படிலாம் அனுபவப்படுறேன், அதெல்லாம் எனக்கு நானே பார்த்துக்கிற மாதிரி எடுத்து நீங்களும் பார்க்குற மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்டாக போட போகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ண இல்லைனாலும் பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணுங்கள். ஏன்னா இது லைஃப் லாங்காக அந்த ஜேர்னி இருக்க போகுது, லைஃப் லாங்காக அந்த சேனலும் இருக்க போகுது. ரொம்ப ஆசைப்பட்டு பண்ணுறேன். ஸோ என்னடா இப்படி காட்டுக்குள்ளே நின்றுட்டு பேசுகிறேனே, கண்டென்ட் இருக்குமா அந்த மாதிரிலாம் யோசிக்க வேணாம். ஏன்னா நீங்களே பார்ப்பீங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். பாய் கைஸ், என்னோடய பேர் தனுஷ். நம்ம சேனல் பேர் ஃபிட் ஃபேம்னா ஃபிட்டான ஃபேமிலி. ஃபிட்டாக இருங்க காய்ஸ். பாய்.